ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அரேபியர்களுக்கு செய்த ஒரு அநியாயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இஸ்ரேல் தேசம் ஒரு தனி தேசமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்கு கீழே இஸ்ரேலியர்கள் பிரித்தானியரிடம் சொல்றாங்க, உங்களுக்கு 2ஆம் உலகப் போரின் போது தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் உதவிகளை நாங்க செய்கிறோம். 2வது உலகப் போரில் நீங்க வெற்றி பெற்றுட்டா நான் இஸ்ரேல் ஒரு தனி தேசமாக உருவாக்குவதற்கு நீங்க ஒத்துழைக்கணும் அல்லது பங்களிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிரித்தானியா தலை சாய்க்குது. அதே மாதிரி நேச நாடுகள் 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெறுகிறது. 1947ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் நிறுவனம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அநியாயத்தை செய்றாங்க, வரலாற்று தவற செய்றாங்க. பாலஸ்தீனத்தில் 70% இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு 43% இடத்தையும் 30% இருக்கக்கூடிய யூதர்களுக்கு 56% இடத்தையும் பிரித்து கொடுக்கிறார்கள். இது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் கருத்துக்கள் உருவாகி இருந்தது. இதனால் 1948ஆம் ஆண்டு எகிப்து உட்பட சில நாடுகள் போர் தொடுத்திருந்தது. இருந்தாலும் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஐக்கிய நாடுகள் நிறுவனம் வரலாற்று தவறை செய்தது என்று இன்று வரைக்கும் அரபியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.